இன்றைக்கி நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து சீடை செய்ய போகிறோம், இனிப்பு சீடை. அதுக்கு வந்து நம்ம மண்டவெல்லாம் எடுத்து உடச்சி வச்சுருக்கோம். இதை மண்டவெல்லாம் கரையிற அளவுக்கு நம்ம காய்ச்சி வச்சுக்கிறோம். இதுக்கு பதம் இதெல்லாம் தேவையில்லை. மண்டவெல்லாம் வந்து கரையணும். அதுக்கு நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றி காய்ச்சுவோம். இது மண்டவெல்ல பாகு வந்து அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, எடுத்து வச்சுக்கிறலாம். காணாமல் போயிடுச்சுன்னா பிணையும் போது அப்புறம் பச்சை தண்ணி ஊற்றி பிணைய வேண்டி வரும். அதனால் நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மண்டவெல்ல பாகை காய்ச்சிக்கிறோம். இப்போ ஒரு பெரிய பேசன் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து பச்சரிசி மாவு போடுவோம். இது வந்து பச்சரிசி மாவு கடையில் வாங்கினது தான், வறுக்காத மாவு தான். இப்போ வந்து நம்ம மண்டவெல்ல பாகு காய்ச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம வடிகட்டிக்கிறோம். ஓரளவு கெட்டியாக தான் பிணையணும், ரொம்ப கொலன்னு பிணைஞ்சிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சி பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம். பச்சரிசி மாவு வந்து நல்லா மண்டவெல்ல பாகை இழுக்கும் நல்லா. அதனால நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே காணலைன்னா ஊற்றிக்கலாம். நம்ம மொத்தமாக வடிகட்டிட்டோம் அப்படின்னா மாவு நிறையா போட வேண்டி வரும். நமக்கு அந்த அளவுக்கு பச்சரிசி மாவு இருக்காது. அதனால் நம்ம பார்த்துக்கிட்டே ஊற்றுவோம். சூடாக இருக்கிறதுனால நம்ம கைட்ட பிணைய முடியாது. இதை வந்து நல்லா பிணைஞ்சிட்டு பார்ப்போம். நம்ம அந்த அளவுக்கு மாவு பிணைஞ்சிட்டோம். நம்ம 1 டம்ளர் தண்ணி வச்சுருந்தேன், கரெக்டாக இருந்துச்சு இந்த மாவு. இனிப்பும் நல்லா இருக்குது, சரியாகும். இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சா போதும். இதை வந்து நம்ம இப்போ உருட்டி சீடை சுட போகிறோம். கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே போடுவோம். வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம மூடி வச்சு மூடிக்கிடலாம். இப்போ தான் நானும் ஃபஸ்ட்டாக சுடுறேன், பார்ப்போம் எப்படி வருது. கொஞ்சம் அடுப்பை குறைச்சே வைப்போம். பயமாக இருக்குது, ஏன்னா எல்லோரும் வெடிக்கும்னு சொல்கிறதுனால கொஞ்சம் பயந்துகிட்டே போட வேண்டியிருக்கு. எதுக்கும் வெடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்ம சீடை வந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு அரிசி எடுத்துருவோம். நல்லா அமுக்கி வந்து உருட்டாததுனால லேசாக வெடித்த மாதிரி இருக்குது. ஏன்னா இதை பயந்துக்கிட்டே தான் சுட்டிருக்கேன், வெடிச்சிருங்கிற பயத்தில். ஆனால் வெடிக்கலை. ஆனால் இது லேசாக கீறிடுது. நம்ம அமுக்கி உருட்டினோம்னா வெடிக்காது, இந்த மாதிரி வெடிப்பு இருக்காது. இது வெடிக்காமல் எடுத்ததே பெருசு. இன்றைக்கி நம்ம வந்து பருப்பு வடை சுட்டுருக்கோம். பருப்பு வடையில் கார வடை. இது வந்து சீடை. இது நம்ம வந்து கேசரி கிண்டியிருக்கோம். கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம இன்றைக்கி இந்த 3மே பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சீடை வந்து வெடிக்கலை, கொஞ்சம் பயந்துகிட்டே தான் போட்டேன். ஆனால் வெடிக்கலை, நல்லா உருண்டை நல்லா தான் வந்திருக்கு. லேசாக கீறி இருக்கு, அவ்வளோதான். வெடிக்கலாம் செய்யலை, பயம் இல்லாமல் செய்யலாம் நம்ம. ஆனால் செய்யும் போது மாவை நல்லா சலிச்சுட்டு அப்புறமா நம்ம மாவு பிணையணும். சலிக்காமல் நம்ம பிணைஞ்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு அரை அரிசி நெல் ஏதாவது இருந்துச்சுன்னா, நெல் உமி ஏதாவது இருந்துச்சுன்னா வெடிச்சிடுமா. நான் நல்லா சலிச்சுட்டு தான் நான் பண்ணினேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க.